வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 21ஆம் தேதி ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை பேங்க் நிஃப்டி எப்படி பிஹேவ் ஆயிருக்கு, ஏன் பிஹேவ் ஆயிருக்கு, அதே மாதிரி நாளைக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகலாம் அப்படிங்கிற நம்ம தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நம்ம பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி மாதிரியே கொஞ்சம் கேப் அப்பாக ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் 1 ஹவர், அதாவது 9:15 10:15 மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் கீழே விழுந்துருச்சு. இங்கே பாருங்கள், அதாவது மார்க்கெட் வந்து இங்கே இருந்துச்சு 29,400 49,400 மார்க்கெட் வந்து ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துருச்சுன்னா ஒரு 1% கீழே வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு 1 ஹவரில் பயங்கரமான மூவ். அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி மார்க்கெட் இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகி ஆல்மோஸ்ட் 47,700க்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னால மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து 48 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் நேற்று வந்து பேங்க் நிஃப்டி கீழே வந்திருக்கு. அதாவது இங்கேருந்து எடுத்தோம்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2%. ஸோ பேங்க் நிஃப்டி 2% கீழே வந்திருக்கு. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு பேட் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ டவுன்ஃபாலில் தான் மார்க்கெட் இருக்குது. இதே தான் நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண லைன் என்ன இருந்துச்சுன்னா கேப் டவுனாக ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்டு ஃபாலோ ஆகும்னு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேப் டவுனாக ஓப்பன் ஆகலை. பட் கேப் அப்பாக தான் ஓப்பன் ஆச்சு, கொஞ்சம் மேலே. பட் ஆனாலும் மார்க்கெட் மேலே கீழே தான் வந்திருக்கு. ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் வந்து நேற்று வந்து ஒரு 95% கரெக்ட் தான். ஏன்னா நமக்கு கேப் அப் கேப் டவுன் இது ஒன்று மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக சொல்லலை. பட் ஆனால் மார்க்கெட் வந்து கீழே வந்ததை கரெக்டாக பார்த்துருக்கலாம். ஸோ நேற்றோட பொசிஷனில் நீங்கள் எந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்கலாம், எந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிக்னல் கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு க்ரீன் கேண்டில் இங்கே வந்துச்சு. அதாவது ஸ்டார்டிங்கில் இது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா க்ரீன் கேண்டிலாக தான் இருந்துச்சு. ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீனும் ரெட்டுமா மாறிட்டு இருந்துச்சு. ஸோ 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இது வந்து பாசிட்டிவான கேண்டிலாக தான் இருந்துச்சு. பட் க்ளோஸ் ஆகும்போது இட் டர்ன்ஸ் இன்டூ ரெட் கேண்டிலாக மாறிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இந்த பொசிஷன்லேருந்து செகண்ட் ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு 49,400 நம்ம வந்து ஒரு சப்போர்ட் வச்சுருக்கோம். ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு இல்லை இருக்கிறனால இந்த கேண்டிலை நம்ப முடியாது மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதான்னு. ரெண்டாவது ரெட் கேண்டில், இதையும் நம்ப முடியாது. ஏன்னா இது ஒரு புல் பேக்காக இருக்கலாம். ஸோ மேலே போகிறது கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கான இருக்கலாம். ஸோ தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பின் பார் மாதிரி இருக்குது. அதாவது மேலே தான் வந்திருக்கு, கீழே வரல. ஸோ இந்த மாதிரி பின் பார் வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த கேண்டில் எடுத்துருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா, ஏன்னா இது வந்து டாப்பில் இருக்க பின் பாராக இருக்குது. இன்வெர்டட் பின் பார்னால் இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து ஹேமர் இல்லைனா பின் பார்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறனால இது வந்து செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, பையர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க செல்லர்ஸை விட. அந்த ஒரு காரணத்தினால இந்த கேண்டிலும் எடுக்க முடியாது. நீங்கள் அடுத்த கேண்டில் இதில் எடுத்துருக்கலாம். இந்த 4th கேண்டில் தான் நமக்கு வந்து ஒரு ஷார்ட் போகிறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால். ஸோ அப்போது இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஷார்ட் பொசிஷன் எடுத்திருந்தா நீங்கள் எவ்வளோ வரைக்கும் நீங்கள் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம்னா இங்கே இருக்க நம்ம சப்போர்ட். ஏன்னா இந்த சப்போர்ட்லேருந்து விழுந்துச்சுன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே விழுந்துச்சு 49,400 இருக்க ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் எங்கே வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம், 48,700 தான் வரும்னு சொல்லியிருந்தோம். அண்ட் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கே சந்தோஷமாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2-3 வருஷமாக இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கனால என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது. இது நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இதை எடுங்க. இதை எடுத்துட்டு நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கே அது ஈஸியாக தெரிஞ்சிடும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து நீங்கள் ஒரு 1 இயர் கேலண்டர் எடுத்துகிட்டு நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா, நம்ம என்ன வரைஞ்சிருந்தோம், நான் இதுதான் லைன் வரைஞ்சிருந்தேன். இங்கே ஒரு க்ரீன் லைன், இங்கே ஒரு க்ரீன் லைன். ஏன் இந்த க்ரீன் லைன் வரைஞ்சிருந்தேன், இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, இன்சைட் கேண்டில் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த கேண்டில் இருந்து எப்போ மேலே போகுதோ அப்போ தான் மார்க்கெட் மேலே போகுங்க சொல்லியிருந்தேன். ஏன் நான் இந்த கேண்டில் தான் எடுத்தேன், ஏன் இந்த கேண்டில் எடுக்கலை, ஏன் இந்த கேண்டில் எடுக்கலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன் இந்த கேண்டில் எடுத்தேன்னா, நமக்கு ஒரு ப்ராப்பராக டவுன்ஃபால் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. இது வந்து புல் பேக். ஸோ இது வந்து நம்மளோட ரேஞ்சிலேருந்து வெளியே போயிடுச்சு. அடுத்து மார்க்கெட் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த கேண்டிலை நான் எடுக்கல. இந்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா இதோட விக்கும் இதுவும் பக்கத்தில் இருக்குது கரெக்டாக. ஸோ நம்மளோட இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். இப்போது இந்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட பாடி, இந்த கேண்டிலோட விக். அப்போ இந்த கேண்டிலோட கண்டினியூஷன் தான் அடுத்த கேண்டில். இந்த கேண்டிலோட கண்டினியூஷனாக அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இதோட விக்குக்குமே கேப் இருக்குது. ப்ளஸ் வந்து பாடியும் விக்கும் மேட்ச் ஆகலை. ஸோ சப்போஸ் இந்த கேண்டில் வந்து கொஞ்சம் மேலே இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் கேண்டில்னு சொல்லலாம். அப்போ இந்த கேப் டவுனை வந்து என்னைக்காக இருந்தாலும் ஃபில் ஆகணும். ஸோ இந்த வாரம் ஃபில் ஆகும், இல்லைனா அடுத்த வாரம் ஃபில் ஆகும். எப்படியா இருந்தாலும் இந்த கேப் டவுன் வந்து ஃபில் ஆகணும். ஸோ இந்த கேப்பில் ஒரு கேண்டில் வரணும்.
அதுதான் இங்கே செகண்ட். அப்போது இந்த கேண்டில் தான் இம்பார்ட்டன்ட். இந்த கேப் டவுன் வந்ததுக்கு முன்னாடி இருக்க கேண்டில். அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு லைன் போட்டேன், இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு லைன் போட்டேன். எப்போ வந்து மார்க்கெட் இந்த மேலே இருக்க லைனை தாண்டுதோ, இல்லைன்னா இந்த கீழே இருக்க லைனை தாண்டுதோ, அப்போ தான் மார்க்கெட் வந்து கிளியராக ஒன்றா மேலே போக போகுது, இல்லைனா கீழே வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள், அதாவது 14ஆம் தேதி ஜனவரி என்னாச்சுன்னா மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு. அதுக்கடுத்து ரெக்கவர் ட்ரை ஆயிருக்கு. ஸோ இதில் கொஞ்சம் கேப் ஃபில் ஆயிடுச்சு. இந்த க்ரீன் கேண்டில் இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு. இந்த கேப் டவுனாக இருந்ததை ஃபில் பண்ணிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக தெரியும். இந்தோட எண்டும் இதோட ஸ்டார்டிங்கும் சேமு, அதே மாதிரி இதோட ஸ்டார்டிங்கும் இந்த க்ரீன் கேண்டிலோட எண்டும் சேமு. ஸோ ஓப்பன் க்ளோஸ் பொசிஷன்ஸ் எல்லாம் சேம். அப்போது இந்த கேப்பு ஃபில் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த கேண்டில் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு லைன் போட்டிருந்தேன், கீழே ஒரு லைன் போட்டிருந்தேன். அண்ட் அதே மாதிரி இந்த லைன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் லைன் எங்கேருந்து வந்துச்சுன்னா கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு, மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு போன ஏப்ரலில். ஸோ அப்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டுங்கிறனால அங்கே போட்டிருந்தேன். அதே மாதிரி அடுத்த ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம முன்னாடி ஹிஸ்ட்ரி, அதாவது கேண்டில்ஸ் எப்படி பிஹேவ் ஆகுதுங்கிறத பொறுத்து போடுறது தான் நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிளியராக பண்ணும். அண்ட் நீங்கள் இதை மார்க்கெட் வந்து டெய்லியும் பார்க்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ நம்ம பழசுக்கு வருவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருக்கணும்னா நம்ம இந்த 49,400 அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து 48,700 வச்சுருந்துருக்கணும். ஸோ அங்கேருந்து வந்துச்சுன்னா நேராக மார்க்கெட் இங்கே வந்து 500 பாயிண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 0.2%க்கான மூவ் கிடச்சிருந்துருக்கும். உங்களுக்கு இந்த 500 பாயிண்ட் வந்து ஒரு ஒன் டேயில் இந்த 500 பாயிண்ட் நீங்கள் இந்த மூவ் எடுக்கிறதா இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடே எடுக்க தேவையில்லையா இருக்கும். ஆனால் இது நான் இப்போ சொல்லும்போது சிம்பிள் தான், மார்க்கெட்டில் பார்க்கும்போது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ட்ரேட் எடுத்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து நான் இப்பயே சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ஒரு பிகினிங் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மெயின் எய்ம் என்னென்னா லாஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான், ப்ராஃபிட் இல்லை. இன்றைக்கி 1 லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாயிலேருந்து ₹1 கிடைச்சா கூட நமக்கு ப்ராஃபிட் தான். 1 லட்ச ரூபாயிலேருந்து திருப்பி கொஞ்சம் கீழே போச்சுன்னா உங்களுக்கு நஷ்டம். ஸோ அந்த நஷ்டத்தை குறைக்கிறது தான் உங்களோட இம்பார்ட்டண்ட்டான வேலையே தவிர ப்ராஃபிட் எடுக்கிறது இல்லை. நீங்கள் எப்போ வந்து நஷ்டத்தை குறைக்க தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்பயே நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துருவீங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டானதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருந்தால் இங்கே ஒரு ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பொசிஷன் கிடைக்கல, வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் ஆகிருந்திருக்கு. ஸோ இந்த ட்ரேடு எப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புல் பேக். செகண்ட், இந்த ரெசிஸ்டன்ஸில் நான் சொல்லியிருக்கேன், எப்போ ஒரு மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸில் ஹிட் ஆகுதோ இல்லை சப்போர்ட்டில் ஹிட் ஆகுதோ அப்போ நீங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுலேருந்து மேலேயோ கீழேயோ அதை தாண்டி கேண்டில் மூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பொசிஷன் எடுத்தால் போதும். இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று வந்து நீங்கள் இந்த பொசிஷன் எடுத்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்கு. ஸோ இங்கே மேலே போகும்போது உங்களுக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில், செகண்ட் க்ரீன் கேண்டில், இவ்வளோ பெரிய க்ரீன் கேண்டில் நமக்கு வந்து கஷ்டம். மூணாவது, இந்த இடத்துல நீங்கள் லாங் பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிரிட்டிக்கலான பொசிஷன். ஸோ இங்கே வந்து நேற்று நான் லாங் பொசிஷன் எடுத்தேன். ஸோ இங்கே வந்து லாங் பொசிஷன் மேலே போகிறதுக்கு எடுத்தேன், ஏன்னா மார்க்கெட் திருப்பி அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லி. ஆனால் அதோட ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருந்தேன்னா இங்கே தான் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு இந்த செகண்ட் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனும்போதே தெரிஞ்சிருச்சு எனக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே போகுதுன்னு சொல்லி. அதனால் ஒரு சின்ன லாஸில் நான் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போது இந்த பொசிஷனில் நானுமே வந்து ஏமாந்து மார்க்கெட் மேலே போகும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் முடியலை. பட் இந்த பொசிஷன் நீங்கள் வந்து லாங் கால் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில், அடுத்த ரெட் கேண்டில் இங்கே எடுக்கலான்னு பார்த்தேன் இந்த 3வது ரெட் கேண்டிலில். ஆனால் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கீழே வந்துருச்சு, அதனால் நான் எதுவும் பண்ணல. அடுத்து இது எல்லாமே சப்போர்ட்க்கு பக்கத்துலேயே தான் இருக்குது, மேலே கீழே. ஸோ பொசிஷன் எடுக்கலை. ஸோ எதுவுமே எடுக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நம்ம வச்சுருந்த சப்போர்ட் இந்த 48,400 தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போயிருக்கு. ஸோ அதனால் இதுவுமே வந்து நான் எங்கே எடுக்கல. ஸோ அப்போ நேற்று எனக்கு கிடைச்ச ஒரே ப்ராஃபிட் இந்த 500 மூவ் தான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பொசிஷன் எடுத்தேன், அது லாஸில் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வேறு எந்த பொசிஷனுமே எடுக்கல. ஸோ நம்ம பொசிஷன் வந்து கிளியராக எடுக்கணும். ஸோ நேற்று நான் 2 ட்ரேட் எடுத்தேன், அதில் ஒரு ட்ரேட் பாசிட்டிவ், ஒரு ட்ரேட் நெகட்டிவ். ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து எனக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நீங்களும் பார்க்கணும். ஸோ நீங்கள் ஒரு 50%, அதாவது இப்போ என்னோட ட்ரேட் பார்த்தீங்கன்னா 2 ட்ரேடில் 50% ப்ராஃபிட், ஒரு 50% ஆஃப் த ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு. இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 ட்ரேட் 8 ட்ரேட் வந்து நஷ்டமாயிட்டு 2 ட்ரேட் பாசிட்டிவாக கிடைச்சா கூட ஓகே தான். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ் கம்மி பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நம்ம இப்போ அனாலிசிஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம டெத் கிராஸ் ஆக போதிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 200 SMA, இது வந்து 100, இது வந்து 50 நான் மாற்றிருக்கேன்.
முன்னாடி 9 வச்சுருந்தேன், 9 நான் எடுத்துட்டேன். ஏன்னா 9 கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ 50, 100, 200. ஸோ எல்லோ கலர் லைன் வந்து 50, இங்கே ரெட் கலர் வந்து 100, இந்த ப்ளூ வந்து 200. ஸோ அப்போது இந்த 50 கீழே இருக்குது, 100 மேலே இருக்குது, 100 இங்கே நடுவில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த 100 வந்து நடுவில் கிராஸ் ஆக போகுது. இந்த தெரியும், இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கிராஸ் ஆகிட்டு அப்படியே திருப்பி இப்படி கீழே வந்து இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி கிராஸ் ஆகும். அப்போ நாளைக்கு ஒரு 10 மணி போல் மார்க்கெட் வந்து கிராஸ் ஆகும். அப்படி கிராஸ் ஆகவில்லை அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நாளைக்கு நம்ம கணிக்க போகிறது. ஸோ நாளைக்கு நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது அண்டு கொஞ்சம் மேலே போகலாம், மேலே போயிட்டு இந்த இடத்துலேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட் எப்படி போகுங்கிறது. எப்பயுமே நான் சொல்லிட்டேன், இந்த 3 ப்ரைஸ் ரேஞ்ச் நான் வச்சுக்கோங்க, 49,400, 48,700, 48,600. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆச்சுன்னா நான் டைரெக்டாக ஒரு 1000 பாயிண்ட் ஃபாலோ ஆகி 48,800 தான் போகும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் இப்போ எங்கே இருக்குங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ நாளைக்கு மோஸ்ட்லி மார்க்கெட் கேப் அப்பாக ஓப்பன் ஆகலாம். நீங்கள் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கேப் அப்பாக தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ கேப் அப்பாக ஓப்பன் ஆகும்போது நான் நினச்சேன் மார்க்கெட் வந்து மேலே போகும்னு சொல்லி. ஆனால் நமக்கு மார்க்கெட் வந்து நிஃப்டியில் மேலே போகிறோம். நான் நிஃப்டியோட சார்ட் காமிக்கிறேன். இதுதான் நிஃப்டி 50. ஸோ அந்த நிஃப்டி 50யோட சார்ட் பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் மார்க்கெட் வந்து 21. ஸோ 21 மார்க்கெட் இந்த இடத்துல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது 9:15க்கு மார்க்கெட் மேலே தான் போச்சு. அதுவும் பெரிய கேண்டிலாக இருந்துச்சு. நான் நினச்சேன் சரி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குன்னு. ஆனால் அங்கேருந்து ஒரே நேராக கீழே. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய டவுன்ஃபால். ஒரே நாளுக்கு இந்த ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு டவுன் ஆனது. ஸோ இது வந்து நிஃப்டி 50யோடது. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கீழே வரதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஐடியா இருக்குது. என்னென்னா இது வந்து சென்சிபிள்ஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் இது வந்து ஆப்ஷன் செயின்ஸ் அண்ட் தென் ஃபியூச்சர்ஸ் வாங்குறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நிறைய அனாலிசிஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஜீரோதால அக்கௌண்ட் இருக்குது இல்லை கைட்டில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இது உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அனாலிசிஸில் இப்போ வந்து ஸ்டாக் கேலண்டரில் இருக்கும். ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் வரப்போகுதா பேங்க் ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து எதுவும் இல்லை. யூஎஸ் தான். இந்தியாவில் வந்து யூனியன் பட்ஜெட் 1ஆம் தேதி. இது நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம். இந்த யூனியன் பட்ஜெட்டோட ரிசல்ட் வந்து இந்தியாவை பயங்கரமாக தாக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் யூனியன் பட்ஜெட் 1ஆம் தேதி வருது. ஸோ February 1 ஃபஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் மேலே கீழே இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகி மேலே போகுதா கீழே போகுதாங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் இதுக்கு மேலே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்தில் லோ வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்ஸ் எப்படி பிஹேவ் ஆகுதுங்கிறதையும் பார்த்துட்டு நமக்கு வந்து நாளைக்கு அனாலிசிஸ் நம்ம சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பட்ஜெட் மட்டும்தான் இருக்குது 1ஆம் தேதி. அதே மாதிரி ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர். ஸோ ஸ்டாக் ரிசல்ட்ஸில் புதன்கிழமை என்னென்ன வருதுன்னா பேங்க்கை பொறுத்தளவு HDFC தான் வருது. மற்றது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரும் டாட்டா கம்யூனிகேஷன்ஸும் கொடுக்குறாங்க. ஆனால் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து நமக்கு பேங்க்குக்கு ரிலேட்டட் இல்லை, HDFC. ஸோ நீங்கள் பேங்க்கில் மற்ற எந்தெந்த பேங்க்லாம் நமக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறதுல நான் உங்களுக்கு சொல்கிறேன். SBI வந்து இன்னும் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணல. கொடாக் மஹேந்திரா வந்து க்ரோ ஆகிருக்கு. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான், ஆனால் மார்க்கெட் கீழே போயிருக்கு. ஸோ ICICI பேங்க் ஒன்றும் அக்கௌண்ட் இது ரிலீஸ் பண்ணல. ICICI பேங்க் இந்த சனிக்கிழமை அவங்களோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ICICI பேங்க், IDFC, எஸ் பேங்க் இது மூணும். ஸோ இப்போதைக்கு வந்திருக்கிறது ஆக்சிஸ் பேங்க்கும் கொடாக் மஹேந்திராவும் தான் வந்திருக்கு. HDFC நாளைக்கு புதன்கிழமை வரப்போகுது. ஸோ நீங்கள் மார்க்கெட் ஹவரில் ஒரு தடவை இந்த ICICIயோட ரிசல்ட்ஸ் நீங்கள் கவனமாக பார்த்து HDFCயோட ரிசல்ட்ஸ் பார்த்துட்ருங்க. பாசிட்டிவாக இருக்குன்னா நாளைக்கு வந்து HDFC மேலே ஓப்பன் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது அதே மாதிரி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பேங்க் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது வந்து OIனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னா ஓப்பனாக இருக்க பொசிஷன்ஸ். அதாவது சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஓகே நான் வந்து இப்போ வாங்கலை, எப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து புட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ புட் ஆப்ஷன் இவங்க என்ன பண்ணியிருந்துருக்காங்கன்னா, எப்போ வந்து மார்க்கெட் 48,000 வருதோ அப்போ நான் இந்த புட் ஆப்ஷன்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு ஆர்டர் ஏற்கனவே பிளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பிளேஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான் ஓப்பனாக இருக்கிற பொசிஷன்ஸ். அதை தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணலான்னா இவங்க இந்த பொசிஷன்ஸ் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்த பொசிஷனை விட்ரா பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதாவது இந்த பொசிஷன் ஒரு தடவை லாக் பண்ணிட்டா எக்ஸிக்யூட் ஆகும்னு கிடையாது. எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபேக்காக வச்சுட்டு டவுன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் மோஸ்ட்டாக அப்படி இருக்காது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆட்கள். ஸோ
அங்கே போட்டு வச்சாங்கன்னா அந்த பொசிஷன் வந்துச்சுன்னா இந்த ஆர்டர்ஸ்லாம் ப்ளேஸ் ஆகணும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தளவு என்னென்னா, நம்ம ஒரு லோவர் சைடு பார்த்தோம்னா 48,000 வரைக்கும் இந்த பேங்க் நிஃப்டி போகும். அதுக்கப்புறம் போகும்போது ஒரு புல் பேக் எடுக்கும். ஸோ 48,000 வந்து நமக்கு வந்து கீழே இருக்கிற ஒரு சப்போர்ட். மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ கிளியராக இந்த ஒரு கேண்டில் மேலே இருக்கணும். அதாவது கிளியராக நம்மளோட புட் ஆப்ஷன் அதிகமாக இருக்கணும். நீங்கள் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்பயுமே நமக்கு வந்து லோவர் சைடு வந்து புட் ஆப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த க்ரீன் வந்து புட் அதிகமாக இருக்கும். அதே இது நீங்கள் பாசிட்டிவ் சைட் போனீங்கன்னா ரெட் கேண்டில்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போது நீங்கள் இந்த ரெட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னா 49,000 இருக்குது. ஆனால் இந்த ரேஷியோஸ் நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படின்னு பார்த்தோம்னா என்னதான் இருந்தாலும் 49 தான். எவ்வளோ கால் ஆப்ஷன் இருக்குன்னா 12 லட்சம் கால் ஆப்ஷன்ஸ் அங்கே வந்து ஓப்பனாக இருக்குது. புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்க வேல்யூ புட் ஆப்ஷன் வந்து 9 லட்சம் கால்ஸ் ஓப்பனாக இருக்குது. அதே மாதிரி இங்கே 48ல் பார்த்தீங்கன்னா 13 லட்சம். ஸோ ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். மார்க்கெட் 49ல் 12 இருந்துச்சு, 48ல் 13 லட்சம் புட் ஆப்ஷன் இருக்குது. ஆப்போசிட்டில் கால் ஆப்ஷன் 4 தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இது வந்து ஒரு மீடியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். மார்க்கெட் இதை தாண்டி ஈஸியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷனோட நம்ம தெரிஞ்சுக்கிறது. இதை தாண்டி போனோம்னா 49க்கு அடுத்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 49,500. ஸோ இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 48,000, 49,000, 49,500. ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இதுக்கு பேர் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான வேல்யூ கீழே ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன, நான் நேற்றை பொறுத்தளவு நான் இங்கே பார்த்துருக்கோம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆன் டியூஸ்டே 21 ஜனவரி. அதாவது செவ்வாய்க்கிழமையோட ஃபுல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இது. ஒரு ப்ரைஸ்லையும் எவ்வளோ இருக்குன்னு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் கால் ஆப்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 73 லட்சம். அதே மாதிரி அட் த மணியில் எவ்வளோ இருக்குது? அட் த மணினா இப்போ இருக்க ப்ரைஸில். டோட்டல் புட் ஆப்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 64 லட்சம் இருக்குது. ஸோ இதோட புட் அண்ட் கால் ரேஷியோ, புட்டும் காலும் ரேஷியோ பார்க்கும்போது 0.8. ஸோ 0.8னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது இதோட ரேஷியோ 1 இருக்குது அப்படின்னா புட்டோட வெயிட்டேஜும் காலோட வெயிட்டேஜும் சேமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். புட் டு கால் ரேஷியோ 1க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு அர்த்தம். பிசிஆர் ரேஷியோ 1க்கு கீழே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கீழே போக போகுதுன்னு தான் அர்த்தம். அண்ட் இது வந்து 1லேருந்து கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது, 0.8 தான் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே போகும் இப்படிங்கிறது இருக்குது. அடுத்து நம்ம அனாலிசிஸில் போயிட்டு இங்கே வந்து எஃப்ஐடி டேட்டா பார்க்கும்போது நம்ம இந்த இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம்னா இது நம்மளோட ஸ்பாட் இல்லை, இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதோட ரெண்டோட ப்ரெடிக்ஷன் என்னென்னா பேங்க் நிஃப்டியும் மைல்டு பியரிஷாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அடுத்து இந்த கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நேற்று ஜனவரியில் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட எஃப்ஐஐஸும் டிஐஎஸோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து 4,000 கோடி விற்றுருக்காங்க. எஃப்ஐஐஸ் வந்து 5,000 கோடி விற்றுருக்காங்க, 4,000 கோடி டிஐஎஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நெட்டாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு 1% கம்மியாக தான் போகுது. இது வந்து நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டிக்கு எஃப்ஐஐ டேட்டாஸ் இல்லை. ஸோ இது நிஃப்டியை பொறுத்தளவு மார்க்கெட் கீழே போகும் தான், பேங்க் நிஃப்டிக்கு இல்லை. ஸோ அப்போது நம்மளோட இந்த ப்ரிடிக்ஷன் மார்க்கெட் வந்து கீழே போகுங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் என்னென்னா சப்போர்ட்லேருந்து. ஸோ ஃபஸ்ட் அனாலிசிஸ் என்னென்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் கீழே போகும். ரெண்டாவது நம்ம எஃப்ஐஐ டேட்டாஸும் அதே மாதிரி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸையும் பார்க்கும்போது மார்க்கெட் கீழே போகுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்த்தோம்னா நம்மளோட 50 SMA வந்து கீழே தான் இருக்குது. இதனாலையும் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் விட நம்ம அடுத்து பார்த்தோம்னா நம்ம எஸ்பிஐ. ஸோ நமக்கு 3 காரணம் கண்டுபிடிச்சிட்டோம் ஏன் வந்து மார்க்கெட் கீழே போகுங்கிற ப்ரெடிக்ஷன் வந்து இருக்குன்னு. அடுத்து நம்ம ஏன்னா இந்த பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த பேங்க் நிஃப்டியை கொடுக்குது. அப்போ இந்த பேங்க் நிஃப்டியோட எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நேற்று ஆல்மோஸ்ட் ஒரு 5% கீழே வந்திருக்கும். 2.5% கீழே வந்திருக்கு மார்க்கெட்டு. ஸோ ரெக்கவர் ஆகலை. அதே இது நீங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஏற்கனவே நீங்கள் ஒரு 1 இயரோட டைம் ஃப்ரேம் எடுக்கிறேன். இந்த 1 இயர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், ஆக்சிஸ் பேங்க் ஏற்கனவே ஒரு 30% கீழே விழுந்துருச்சு. ஸோ 28-26% அண்ட் நேற்று மட்டுமே ஒரு 2% கீழே விழுந்திருக்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் எப்போ ரெக்கவர் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் எக்ஸஸாக மணி இருக்குது கொஞ்சம் போட்டு வைக்கிறதா இருந்தால் ஆக்சிஸ் பேங்க் ஒரு லோவஸ்ட் பாயிண்டில் இருக்குது. நீங்கள் ஒரு 5% 10% ஆஃப் யுவர் கேபிட்டலை நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் வாங்குறதுக்கு ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ ஆனால் ஆக்சிஸ் பேங்க் வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. 2% 3% வந்து போன குவார்ட்டரை விட அதிகம்னு. ஆனால் ஏன்னு தெரியல ஆக்சிஸ் பேங்க் ஸ்டில் விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 3% விழுந்திருக்கு ஆக்சிஸ் பேங்க். அடுத்து நம்ம ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி நேற்று கொஞ்சம் பரவாயில்ல, விழுந்ததை ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ
ஸோ ஹெச்டிஎஃப்சி என்னென்னா மார்க்கெட் நேற்று இந்த பொசிஷனில் தான் ஆரம்பிச்சிச்சு, கேப் அப்பில் ஆல்மோஸ்ட் ஒரு 1% கீழே விழுந்து அதே பொசிஷனுக்கு திருப்பி கீழே விழுந்து ஒரே நாளில் நமக்கு ஹெச்டிஎஃப்சி ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட் மேலே கீழே போயிருக்கு. ரொம்ப வாலடைல். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஹெச்டிஎஃப்சி பாசிட்டிவாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி போயிட்டு ரெக்கவர் ஆகிருக்கு. ஒரு ஏன்னா 1.5% விழுந்ததுலேருந்து ஒரு 1% ரெக்கவர் ஆகி நமக்கு ஒரு 0.5% தான் நெகட்டிவாக இருக்குது ஹெச்டிஎஃப்சி. நீங்கள் அடுத்து எஸ்ஐபி, ஸோ இதெல்லாம் வந்து யூஎஸ் இண்டெக்ஸ் மார்க்கெட்ஸ். ஸோ இந்த யூஎஸ் இண்டெக்ஸ் மார்க்கெட்ஸ்லாம் நமக்கு பேங்க் நிஃப்டிக்கு தேவையில்லை. நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் இண்டெக்ஸ் மார்க்கெட் ஐசிஐசிஐ பேங்க். ஓகே, ஐசிஐசிஐ நேற்று என்ன இருந்திருக்குன்னா மார்க்கெட் நேராக விழுந்திருக்கு. ஸோ ஒரு 3%. ஸோ நமக்கு இம்பார்ட்டண்ட்டான பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயும் ஐசிஐசியும் கீழே விழுந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி ரெக்கவர் ஆகிருக்கு. கோடாக் மஹேந்திரா பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஸும் ஓரளவு நெகட்டிவாக தான் இருக்குது. கோடாக் மஹேந்திரா விட்டுட்டு ஸோ கோடாக் மஹேந்திரா தான் ஒரு ப்ராமிசிங். இப்போ இருக்கிற பேங்க்ஸில் நமக்கு என்னென்னு பார்க்கலான்னா நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறது கோடாக் மஹேந்திரா தான். ஸோ பாருங்கள், நேற்று மட்டுமே கோடாக் மஹேந்திராவில் ஒரு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கு? 10%. ஒன் டே மூணில் கோடாக் மஹேந்திரா 10% ப்ராஃபிட். கோடாக் மஹேந்திரா ஆல்மோஸ்ட் 7.8% என்னமோ வந்து அவங்களோட ப்ராஃபிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரே நாளில் கோடாக் மஹேந்திரா தான் மேலே போயிருக்கு. ஸோ அப்போ பேங்க் நிஃப்டியை நாளைக்கு காப்பாற்றணுன்னா கோடாக் மஹேந்திரா, ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, ஐசிஐசிஐ இது மூணும் கொஞ்சமாவது பாசிட்டிவாக மூவ் ஆனாதால் இது மூவ் ஆகும். ஏதாவது ஒன்று மேலே ஒன்று கீழே போயிட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து திருப்பியும் கீழே தான் போகும். ஆக்சிஸ் கீழே தான் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. எஸ்பிஐ நேற்று தான் கீழே போயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி நேற்று கீழே போனது ரெக்கவர் ஆயிடுச்சு. ஐசிஐசிஐ நேற்று கீழே போயிருக்கு. அப்போ நான் 5 பேங்க் சொல்லியிருக்கேன். எஸ்பிஐ நாளைக்கு மேலே போகணும், ஆக்சிஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹெச்டிஎஃப்சி மேலே போகணும், கோடாக் மஹேந்திரா பொசிஷனை மெயின்டைன் பண்ணால் போதும். ஐசிஐசிஐ மேலே போகணும். ஸோ இந்த 5 பேங்க் தான் நமக்கு முக்கியமான நாளைக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஹெச்டிஎஃப்சியில் நீங்கள் நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வாலடைலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நேற்று ஒரே நாளில் மட்டுமே ஹெச்டிஎஃப்சி 400 பாயிண்ட் மேலே போயிருக்கு, 400 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. ஸோ ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்குது ஹெச்டிஎஃப்சி. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் அவ்வளோதான் இன்றைக்கி. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியை பற்றி டெய்லி அனாலிசிஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். எல்லா சம்மந்தமாக வீடியோவும் நான் பண்ணுறேன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.